ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8 டைப் இருக்குது, வாங்க. மை செல்ஃப் ஃபஸ்ட்டு டைப். அது வந்து என்னென்னா, நம்ம பர்சனல் ப்ரொனவுனில் படிக்கும்போது ஐன்னு படிச்சிருப்போம். அதே வந்து பொசசிவில் மாறும்போது மைன்னு மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதே வந்து ரெஃப்ளெக்சிவில் மாறும்போது மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி மாறுது. ஓகேவா, சின்ன வித்தியாசம் தான். அது வந்து இதை பற்றின எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரியும். வாங்க, இதில் செகண்ட் கேட்டகரி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். செகண்ட் கேட்டகரி யுவர் செல்ஃப் தான். ஸோ இது வந்து எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா, பர்சனல் ப்ரொனவுனில் யூ அப்படின்னு இருந்துச்சு. அதுவே வந்து பொசசிவில் யுவர்ஸ் ஆகும். இப்போ ரெஃப்ளெக்சிவில் பார்க்கும்போது யுவர் செல்ஃப் அப்படின்னும் மாறி இருக்குது. ஓகேவா, ரொம்ப சிம்பிளான ஒரு சேஞ்சஸ் தான். ஸோ யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம சென்டென்ஸில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக வந்து பார்க்கலாம். வாங்க தேர்ட் டைப் பார்த்துடலாம். தேர்ட் டைப் வந்து ஹிம்செல்ஃப். ரொம்ப சிம்பிள். ஹீ அப்படிங்கிறத வந்து நம்ம பர்சனல் ப்ரொனவுனில் படிச்சிருப்போம். அதே வந்து ஹிஸ்ன்னு எப்படி மாறிச்சு அப்படின்னு பொசசிவில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். இப்போ வந்து ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லி ரெஃப்ளெக்சிவில் மாறுது. ஓகேவா, இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அவருடைய, அவரது அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து சென்டென்ஸில் அழகாக வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் மாறுகிறது. இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வந்து இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் ஹேர் செல்ஃப். இப்போ எப்படி ஹீ பார்த்தோமோ அதேமாரி தான் இங்கே ஷீங்கிறதுடைய பேஸ் வார்த்தையிலேருந்து ஷீ வந்து ஹேர்ஸாக மாறிச்சு பொசசிவில். ஹேர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஃப்ளெக்சிவில் மாறுது. ஓகேவா, ஸோ இந்த ஹேர் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷீ இதுலேருந்து ஹெர்ஸ் வந்துச்சு, ஹெர்ஸ்லேருந்து ஹேர் செல்ஃப் அப்படிங்கிறது மாறி இருக்குது. வாங்க அடுத்த டைப் பார்க்கலாம். இட் செல்ஃப். ஓகேவா, இட் அப்படிங்கிறது அதுங்கிற பர்சனல் ப்ரொனவுன். அங்கேருந்து பொசசிவில் மாறும்போது இட்ஸ்னு மாறுது. அதே வந்து ரெஃப்ளெக்சிவாக மாறும்போது இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி மாறுது. அது, அதனது, அதனுடைய அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரி சொற்களை வந்து நம்ம எழுதுகிறோம் சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணும்போது. அடுத்த டைப் அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா இது வந்து பர்சனல் ப்ரொனவுனில் அஸ் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. நமக்கு அப்படிங்கிறது. அவர்ஸ் அப்படின்னா நம்முடைய அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ஓகேவா, இப்போ அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமது அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்து வரும். ஸோ இதை அவர் செல்ஃப்ஸ் வச்சு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க அடுத்த டைப் என்னங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். யுவர் செல்ஃப்ஸ். ஓகேவா, யுவர் செல்ஃப்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி யுவர் செல்ஃப் அப்படின்னு மட்டும் பார்த்துருப்போம். அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் யுவர் செல்ஃப்ஸ். ஓகேவா, யுவர் செல்ஃப்ஸ்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யுவர் செல்ஃப் மட்டும் பார்த்துருப்போம். அது வந்து சிங்குலர் ஃபார்மில் வரும்போது. ஓகேவா, அதே ப்ளூரல் ஃபார்மில் எழுதும்போது யுவர் செல்ஃப்னு எழுதணும். வாங்க அடுத்த டைப் பார்க்கலாம். தெம் செல்ஃப்ஸ். ஓகேவா, தெம்னா அவர்களே, தயஸ்னா அவர்களது. தெம் செல்ஃப் அப்படின்னா அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை பேசும்போது அவர்களை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தெம் செல்ஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா, ரொம்ப எளிமையான ஒரு 8 விஷயங்கள் தாங்க பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான விளக்கங்கள் அடுத்த வீடியோவில்.